நம்ம ஊர் ட்ரெயின் எங்கே இருக்குது? எந்த பிளாட்ஃபார்மும் 6 மணிக்கு 6:10 6 மணி மங்களூர் சூப்பர் பஸ் 6வது பிளாட்ஃபார்மு 222610. சென்னை இன்டர்சிட்டி இருக்குது. நம்ம பிளாட்ஃபார்ம் 6வது பிளாட்ஃபார்மு. 10 நிமிஷம் டைம் இருக்குது. கீழேருந்து போகலாம், மேலேருந்து போகலாம், கீழேருந்தே போகலாம். மேலேருந்து போனால் ஈஸி, எதுவும் கவர் பண்ண முடியாது. மற்றும் ஒரு பயணத்தை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நம்ம கோயம்புத்தூர் வந்து நீலம்பூர் வரைக்கும் போயிட்டு வரோம். நீலம்பூர் ட்ரெயின் கிடையாது. இங்கேருந்து ஷொர்ணூர் போய் ஷொர்ணூர் வந்து நீலம்பூர். பாலக்காட்டிலேருந்து ஒரு ட்ரெயின் இருக்குது, முடிஞ்சால் அதை பிடிச்சிடலாம். 7 மணிக்கு பாலக்காட்டிலேருந்து இருக்குது டைரக்ட் ட்ரெயின். இல்லாததுன்னா நேராக ஷொர்ணூர் போயிட்டு ஷொர்ணூர்லேருந்து நீலம்பூருக்கு ட்ரெயின் 9 மணிக்கு ட்ரெயின். ஆஹா, அதுலேயே வந்துருக்கலாம். மேல் நடுமட்டையும் நடந்து வந்துருக்கலாம். வந்தே பாரத் நிற்கிது. 5வது பிளாட்ஃபார்மில் எந்த ட்ரெயின் தெரியல. சென்னை சென்ட்ரல். மங்களூர் சென்ட்ரல் கோயம்புத்தூர் சந்திப்பு. திருப்பதி போகிறதுங்க. 6:10 கிளம்புறது. திருப்பதி போகிற ட்ரெயின். கோயம்புத்தூர் திருப்பதி. சீட்லாம் ஃப்ரீயாக இருக்குது. இது பெங்களூரு திருப்பதி போகிற இன்டர்சிட்டி ட்ரெயின். சீட்டு பாருங்க, பஸ்ஸில் போகிற மாதிரியே தான் இருக்குது சீட்டு. கோயம்புத்தூர் திருப்பதி இன்டர்சிட்டி. ரெண்டு ட்ரெயின் அங்கே சென்னை வந்தேபுரத்துக்கு கிளம்பிடுச்சு. இப்போ நம்ம ட்ரெயின் மங்களூர் ட்ரெயின் கிளம்பிடுச்சு. வாரத்தில் 4 நாள் திருப்பதி டு கோவை டு திருப்பதியும், மீதி 3 நாள் பெங்களூரு டு திருப்பதி, திருப்பதி டு பெங்களூர் ஓடிட்டு ஆயாச்சு. சடனாக ஸ்பீடு ஏற்றுறேன். லைட் வெளிச்சத்தில் பார்க்குறப்ப எவ்வளோ சூப்பராக இருக்குது. சர்ச்சி, எல்ஐசி, சுங்கன் டு உக்குரம் பைபாஸ், மேம்பாலம். கோயம்புத்தூர் நாகர்கோவில் பேசஞ்சர் போத்தனூர் ஸ்டேஷனில் போட்டு போக போல இருக்குங்க. இப்போ தான் எடுத்து வர்றேன். இன்னும் உள்ள ஜங்ஷனில் என்ட்ராகலை. நிறுத்தி வச்சுருக்கிறேன். இனிமேல் தான் உள்ளே என்ட்ராகணும்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் நாகர்கோவில் பேசஞ்சர் டெய்லிங் இது 8 மணிக்கு கிளப்போம். ஆனால் பாதி தூரம் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். மதுரையிலேருந்து நாகர்கோவில் போகிறதுக்கு டபுள் ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து பேசஞ்சரில் பல பேசஞ்சர் நிறுத்தி வச்சுருக்கேன், கேன்சல் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு வந்து இது திண்டுக்கல் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். திண்டுக்கலாக மதுரையும் தெரியல. நாமளாக வரும் போத்தூர் மேம்பாலம். இந்த ட்ராக் வருவாருங்க. இந்த ட்ராக் போகிறீங்களா, கோயம்புத்தூர் ஜங்ஷன் போகாமல் நேராக அப்படியே இருகுரு போய் ஜாயின் ஆயிருங்க. இருகூர்லேருந்து வர ட்ரெயின் கோயம்புத்தூர் ஜங்ஷன் வராமல் நேராக போத்தனூர் ஜங்ஷன் வந்துடும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு மெயினான ட்ரெயினில் ஜங்ஷன் வராமல் இந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்காது.
மோட்டர் ஒரு ஸ்டாப் கிடையாதுங்க. ரைட்டில் ஒரு ட்ராக் போடுவாங்க. இதான் ஃபுல்லாக ஒரு ட்ராக். சான்ஸே கிடையாது. மழையை பாருங்க, செம லொக்கேஷன். எப்போதுமே இந்த லெஃப்ட் உள்ள ட்ராக்ல தான் போவான். இன்னைக்கு என்ன புதுசாக ரைட்டில் போகிறான்னு தெரியல. வெஸ்ட் கோஸ்ட் ஒன்று கிராஷ் ஆகும், மங்களூர் டு சென்னை. அது லேட்டு, 6:30 மணிக்கு தான் பாலக்காடு வரும். 6 மணிக்கு அங்கே வரணும், 7 மணிக்கு 7:07க்கு இங்கே வரணும். அதனால இதில் போகிறோன்னா இல்லை வேறு எதுவும் இங்கே வேலை நடக்கலாம். இல்லை லெஃப்ட் தான் போகணும். ஆப்போசிட் ட்ராக்ல வர ட்ரெயின் இந்த ட்ராக்ல வரும். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான், திக் ஃபாரஸ்ட்டு, ஷீல்டு ஃபாரஸ்ட். இங்கே தான் யானை ரொம்ப கிராஸ் ஆகும், எட்டிமடை. வழித்தடை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன், அதுக்கு தான் நினைக்கிறேன். கீழே பாஸ் ஆகி போகிறாங்க, அதுக்கு தான் அதுதான் வர எல்லாம் போகிறது. யானை பாஸ் ஆகி போகிறது தான் பெஸ்ட் ட்ராக்.
கிட்டத்தட்ட 4180 கிலோமீட்டர் சம்திங் பயணிக்கிற ட்ரெயின் அது. இந்தியாவிலே அதிக தூரம் பயணிக்கிற ட்ரெயின் அதுதான். அதிக ஸ்டேட் கவர் பண்ணுற ட்ரெயின் அது. கிட்டத்தட்ட 8 ஸ்டேட் கவர் பண்ணி போகிறது அது. ஆனால் டைமிங் கரெக்டான டைமிங் போனது சரித்திரமே கிடையாது. வந்தால் தான் நம்ம பாலக்காடு ஹைவே ஸ்பீடில் பார்க்க முடியும். நீங்கள் ட்ராக்கை மாற்றி விட்டுருக்கோம் எதிர்பார்க்கலாம் பார்க்கும்போது இவ்வளோ லேட்டாக வருது. 4 மணிக்கு கோயம்புத்தூர் வந்துருக்கணும், 7 மணிக்கு இங்கே பாலக்காடு தாண்டி போயிட்டு இருக்குது. 6:45 நான்கு ட்ரெயின். இந்தியாவிலே அதிக தூரம் பயணிக்கிற ட்ரெயின் அதுதான், விவேக் எக்ஸ்பிரஸ். இந்த விவேக் எக்ஸ்பிரஸ்னால இந்த பாலக்காடு டவுன்லேருந்து திருச்சிராப்பள்ளி போகிற பேசஞ்சரு அதுவும் லேட்டாக கிளம்புது. இப்போ தான் கிராசிங் ஆகுது. விவேக் வழி விட்டுட்டு இது பின்னாடி லேட்டாக கிளம்பி போகுது. பாலக்காடு அதாவது திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் பாலக்காடு டவுன்லேருந்து திருச்சிராப்பள்ளி போகிற எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்ட் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் லேட்டாக கிளம்புறேன். அங்கேருந்து நிறைய ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது. திருச்சி போயிட்டு விழுப்புரம்லாம் போடுது. விழுப்புரம், திண்டுக்கல், விழுப்புரம் நம்ம ட்ரெயின் எடுத்துட்டேன். அந்த ட்ரெயினை நம்ம ட்ரெயின் லேட்டாக போயிட்டுருக்குது. அந்த விவேக் எக்ஸ்பிரஸ்னால எத்தனை ட்ரெயின் டைம் ஷெட்யூல் மாறுதுன்னு பாருங்க. அவன் லாங்கேஜ் போகிறவன் அவனுக்கு தான் பஸ் வழி விடுவாங்க. அடுத்ததான் நமக்கு. பாலக்காடு ரீச் ஆயாச்சு. கிட்டத்தட்ட 11 நிமிஷம் டிலேயில் வந்து ரீச் ஆயாச்சு. அங்கே நிற்கிற அங்கே ட்ரெயின் அதான் வந்து பாலக்காடு டு கோயம்புத்தூர் மெமு ட்ரெயின். இங்கேருந்து 7:35 டெய்லி கிளம்பும். வாரத்தில் ஒரு நாள் லீவு, திங்கக்கிழமை லீவுன்னு நினைக்கிறேன். அதான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வாரத்தில் 6 நாள் ரன்னிங். 7:30 மணிக்கு 7:35 பாலக்காடு டு கோயம்புத்தூர் போகிற மெமு ட்ரெயின். இங்கேருந்து நீலம்பூருக்கு ட்ரெயின் இருக்குன்னு சொன்னோம்லங்க, அது 5:55 கிளம்பிடுச்சிங்களாமா. அதாவது 7:05 வந்து சொர்ணூர்லேருந்து, நான் இங்கே பாலக்காட்டுலேருந்து நினச்சிட்டேன், தப்பான டெசிஷன். 7:05 சொர்ணூர்லேருந்து போகுது. 5:50 இங்கேருந்து கிளம்பிடுது. இங்கேருந்து கிளம்பி 7:05 சொர்ணூர்லேருந்து கிளம்புது. சரி, ஓகே. இதே ட்ரெயின்லேயே போய் சொர்ணூர் போய் இறங்கிக்கலாம். அங்கேருந்து நமக்கு 9 மணி ட்ரெயின் தான் பிடிச்சி போகணும். 9 மணி ட்ரெயின் இருக்குது, அதில் தான் போக முடியும். இதிலே போய்க்கலாம் சொர்ணூர் வரைக்கும். பாலக்காட்டிலேருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு. அறுவடைக்கு வந்துருச்சுங்க. இதெல்லாம் இந்த வாரத்தில் அறுத்துருவாங்க. இந்த பக்கம் பாருங்க, அதெல்லாம் அறுவடை ரெடி ஆயிடுச்சு. இங்கெல்லாம் முடிஞ்சு அறுவடை முடிஞ்சு. இங்கெல்லாம் முடிஞ்சு பாருங்க. நல்லா ஸ்லோவாக போகிறேன். இங்கே அடுத்த ஸ்டாப்பு லெக்கிடின்னு ஒரு ஸ்டாப் இருக்குங்க. அங்கே இறங்கி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர், ஃபேமஸான ஒரு திருவிழாமலை. எம்ஆர் வெடிக்கட்டு கேட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி திருவிழாமலையில் வெடிக்கட்டு வருங்க. மேசம் வருங்க, செமையாக இருக்குங்க.
கிட்டத்தட்ட 6-7 யானையை வச்சு ஊர்வலம் நடக்குங்க. நைட்டு வெடிக்கெட்டு போடுவாங்க பாருப்பா, பயங்கரமாக இருக்குது. நம்ம பார்த்ததில்ல. இந்த திருவிழாமலையில் மே மாதத்தில் நடக்கும். அது சூப்பராக இருக்குது. மே 10க்குள்ளே வரும். மே 10க்குள்ளே ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை, மே 10க்குள்ளே ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அது 9ஆம் தேதியாக இருக்கலாம், 8ஆம் தேதியாக கூட இருக்கலாம். அப்படித்தான் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. அதுக்கு இங்கே வந்து ட்ரெயின் வந்தோம்னா இங்கே லக்கிடியில் வந்து இறங்கி, லக்கிடியிலேருந்து திருவிழாமலை போகிற பஸ்ஸில் ஏறி, அந்த பக்கம் போகிற பஸ்ஸு திருவிழாமலை இறங்கினோம்னா 10 ரூபா தான், 10 ரூபாயோ 15 ரூபாயும் டிக்கெட்டு. பக்கம்தாங்க. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் கூட இருக்காது லக்கிடியிலேருந்து. வயலில் என்ன பண்ணுறாங்கன்னா, நெல் கருது அறுத்து முடிச்சதுக்கப்புறம் வைக்கப்புல்ல அதிலேயே போட்டு விட்டுறாங்க. போட்டு விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எரிய விட்டுறாங்க. அதுவும் ஒரு உரம் தானே, சாம்பலாகி அதுவும் ஒரு உரமாயிருது. ஒரு சில பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க, ஒரு சில பேர் அப்படியே வைக்கப்புல்ல விற்றுடுறாங்க. அது இங்கெல்லாம் வந்து வைக்கப்புல்லாம் எரிக்கி விட மாட்டாங்க. நெல் பயிரை விட வைக்கப்புல்லுக்கு தங்க நல்ல டிமாண்டு. ஒரு சில பேர் மட்டும்தான் அப்படியே எரிச்சு விட்டுறாங்க. சின்ன வயசில் இதில் எல்லா வேலையும் பார்த்துருக்குங்க. நெல் கருது நாற்று நடுறதுலேருந்து, களை எடுக்கிறதுலேருந்து, வாய்க்கால் வரப்பு வெட்டுறதுலேருந்து, கருது அறுக்கிறதுலேருந்து, சுமக்கிறதுலேருந்து, அந்த டிராக்டர் வச்சு இது பண்ணுவாங்கள்ல அது பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் பார்த்துருக்குங்க சின்ன வயசில். எல்லாம் எங்கே போய் இப்போ உள்ள ஜெனரேஷன் இது என்னென்னே தெரியாது. 80s எங்களோடையே முடிஞ்சு எல்லாம் ஒளியும் பார்த்தது. ஒளியத்துக்கு எவ்வளோ எங்களோடையும் முடிஞ்சு. டிவியும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஒளியும் பார்க்குறதுக்கு அவ்வளோ இதாக ஓடுவோம். அப்புறம் சக்திமான் இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒரே பரபரப்பு. அதெல்லாம் எங்கே இப்போல்லாம் எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடச்சிருச்சு. பார்த்து வரக்குள்ள பார்த்துட்டு போட்டுருக்காங்க. இதுதான் திருவிழாமலை போகிற ரோடு. இதுதான் அந்த ரயில்வே ஸ்டேஷனு. இவ்வளோ நேரம் ஸ்பீடாக வந்தோம். நமக்காகவே இப்போ ஸ்லோ பண்ணியிருக்கிறேன். நமக்காகவே ஸ்லோ பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. ஸ்லோவாக ஸ்டாப் கிடையாது. இது வந்து நம்ம முன்னாடி வர ட்ரெயின் பாலக்காட்டுலேருந்து எர்ணாகுளம் போகிறோம். அந்த ட்ரெயினுக்காக இவ்வளோ போட்டோம். அதான் நம்ம பார்த்து ஸ்டாப் கிடையாது. ஒட்டப்பாலம் தான் ஸ்டாப்பு. பாலக்காடுக்கு அடுத்து நேரம் ஒட்டப்பாலம் தான் ஸ்டாப். ஏதோ நமக்காகவே இங்கே சொல்ல பண்ணியிருக்கோம் போல இருக்குது. 25 நிமிஷம் டிலேயில் வந்து ரீச் ஆகிருக்காங்க ஒட்டப்பாலம். 25 நிமிஷம் டிலே. அந்த ஒரே ஒரு ட்ரெயின் விவேக் எக்ஸ்பிரஸ்னால கிட்டத்தட்ட 4 ட்ரெயின் டிலே. நேரத்துக்கு இந்த ட்ரெயின் ஷொர்ணூர் போயிருக்கணும். இப்போ தான் ஒட்டப்பாலமே வந்திருக்கிறாங்க. ஷொர்ணூர்லேருந்து 7:50 கிளம்பிடுவோம் அந்த ட்ரெயின்.
ஆனால் இப்போ 8 மணி ஆகுது. இப்போ தான் ஒட்டப்பாலத்தில் கிளம்புறேன். 1/2 மணி நேரத்துக்கு மேலே டிலேயாக போயிட்டு வந்துருச்சு. சொர்ணூர் ரீச் ஆகிட்டோம். இந்த ட்ரேக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போச்சுன்னா சொர்ணூர், கண்ணூர், மங்களூர், அப்படியே கொங்கன் ரயில் கோவா அப்படியே போகலாம். இந்த ட்ரேக் வந்து லெஃப்ட்டில் போகுது பாருங்க. இதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் பார்த்துக்கோங்க. போன டைம் கோவா போகிறப்ப சரியாக எடுக்கலை. லெஃப்ட்டில் போகிறது திருச்சூர், எர்ணாகுளம், கோட்டயம், கொல்லம், திருவனந்தபுரம், அப்படியே கன்னியாகுமரி. அந்த ட்ராக்ல வந்து நம்ம மதுரை ட்ராக்கை பிடிச்சிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக போச்சுன்னா திருச்சூர், சொர்ணூர். இந்த ட்ராக்கு திருச்சூர் ட்ராக்கு. அதாவது ஒட்டப்பாலத்துலேருந்து திருச்சூர் போகிற ட்ராக், ஒட்டப்பாலத்துலேருந்து சொர்ணூர் போகிற ட்ராக் நம்ம போயிட்டுருக்க ட்ரெயின். இது சொர்ணூர் வராமல் பாலக்காட்டிலேருந்து திருச்சூர் போகிற ட்ராக், திருச்சூர் எர்ணாகுளம் போகிற ட்ராக். இங்கே ஒரு ட்ரெயின் நிற்குதுன்னா அதுதான் வந்து திருச்சூர்லேருந்து ஒட்டக்குளம் போகாது, நேராக திருச்சூர் வந்து அப்படியே இங்கே வந்து சொர்ணூர் வந்து ஜாயின் ஆகும் ட்ராக்கு. திருச்சூர்லேருந்து சொர்ணூர் வர ட்ராக் அது. ட்ரெயின் நிற்குதுங்களா, காமிக்கிறேன். இதுதான் அந்த ட்ராக். திருச்சூர்லேருந்து சொர்ணூர் வர ட்ராக், சொர்ணூரில் வந்து ஜாயின் ஆகிற ட்ராக். அது கோட்டயம், அதாவது திருவனந்தபுரத்துலேருந்து கொல்லம், கோட்டயம் வழியாக அப்படியே சொர்ணூர் வர ட்ராக் இருக்குது. அப்படியே ஜாயின் ஆகுதுங்களா. இது நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வர ட்ராக், பாலக்காடு வர ட்ராக்கு. அது திருச்சூர் வர 2 ட்ராக், ரெண்டும் சேர்ந்து சொர்ணூரில் ஜாயின் ஆகுது. அது என்ன ட்ரெயின் அங்குள்ளா காட்சியாக இருக்க. ஹிந்தியில் எவ்வளோ ஹிந்தி தான் வருது. ஐயோ, எந்த ட்ரெயின் ரொம்ப பிரிஞ்சு போகுது. அதாவது வண்டி நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 16304 16303 நோட் பண்ணி வச்சுக்கோ. ஒரு மாதிரிலாம் கண்ணூர், ஆலப்புழா, எர்ணாகுளம், திருவனந்தபுரம். இதில் எங்கே ட்ரெயின் தெரியல. திருவனந்தபுரத்துலேருந்து எர்ணாகுளம் போட்டுருக்கு. எர்ணாகுளம், கண்ணூர், ஆலப்புழா. எர்ணாகுளத்தில் கண்ணூர் போகிற ட்ராக் ட்ரெயின் நினைக்கிறேன். எர்ணாகுளம், கண்ணூர். நம்ம ஸ்டேஷன் வந்துடுச்சு. சொர்ணூர் ரீச் ஆகிடுச்சு.